என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 3 கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸி. நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இதாங்க இருக்கும். நம்ம ஃபார்முலாலாம் பயன்படுத்த போகிறதில்ல. ஸோ நான் ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். T = P R/100 ஹோல் ஸ்கொயர் 3 + R/100 இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அம்மாசரமெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் மறந்துடுங்க. சப்போஸ் ஒரு வேளை எக்ஸாமில் இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஃபார்முலா கேட்டுறேன் இல்லையா, அதுக்காக நான் அதை சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா காண்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்போ நீங்கள் இந்த போடணும் இல்லையா, அதுக்கு தான் இது. சரிங்களா? மற்றபடி வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம போட போகிறதில்ல. வித்தின் செகண்டில் போட்டு காமிக்கிறேன். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். இது வந்து எப்போ கேட்டாங்கன்னா அதாவது இந்த வருஷம் கரண்ட் இயரில் 23/2/2020 கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நான் அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் காமிச்சா தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறேன்னா, ரூபாய் 16,000க்கு 16 அசலுக்கு 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நான் இந்த கூட்டு வட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்மளே போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பேன். 2 வருஷம் கேட்டால் 2 ஒன்றால் பெருக்கணும்னு சொல்லியிருப்பேன். 3 வருஷம் கேட்டால் 3 3 1 பெருக்கணும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக 4 வருஷம் கேட்க மாட்டாங்க. இது 2 மட்டும் எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துங்க. ஏன்னு வச்சுங்களேன், நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். இங்கே அதை பேஸ் பண்ணி தான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க. 16 உங்களுக்கு எப்போவுமே அசலை தான் 100% எடுக்கணும். வட்டி நம்ம 100% எடுக்க முடியாது. கரெக்டாக? அசலை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100% எடுத்துக்கலாம். அப்போது 16,000ன்றத நான் 100%ன்னு எடுக்கலாம். சரிங்களா? இதாக கூட எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 3% சொல்லியிருக்காங்க. 5%. அந்த 5 டைரெக்டாக பெருக்கிக்கலாம். 5 பெருக்கணுன்னா 2 0 கேன்சல் ஆகணும். 2 0 இருந்தால் 2 0 கேன்சல் பண்ணுங்கள். இது நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்லிடுறேன். 2 0 இருந்தால் 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 0 இல்லாத பட்சத்தில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதில் 0 வந்தால் 0 கேன்சல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுலேயும் 0 இல்லை, நம்பர்ஸ் தான் இருக்குன்னா 2 0வும் இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். புரியுதா நான் சொன்னதை? நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே 2 0 இருக்குப்பா, 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 16 கூட 5 பெருக்கிறேன். 16 5 பெருக்குன்னா என்ன சொன்னேன்? 16ல் பாதி போட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போது 16 80ன்னு வரும். கரெக்டாக? 80னா ஒரு 0 இருக்குது, 800ன்னு வரும். ஸோ 800ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா? 800ன்னு எழுதிக்கிறேன். இது வருஷம் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு பெருக்கு தெரியாது சார்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் கான்செப்ட். உங்களுக்கு இந்த பெருக்கல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்றவங்களுக்கு நான் இன்னொரு கான்செப்ட் இதிலே சொல்கிறேன். இதை முதல்ல முடிச்சிடறேன், இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துங்க. சரிங்களா? ஸோ வாட்டி 3 வாட்டி இதேமாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போது இதாக கூட மறுபடியும் 5 பெருக்கணும். சரியா? ஸோ மறுபடியும் 5 பெருக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணிக்கணும். 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 2 0 கேன்சல் பண்ணதான் 5 பெருக்கலாம். 8 5 40. 40ன்னு எழுதிடலாமா? 40. ஸோ எத்தனை முறை கண்டுபிடிச்சிட்டோம்பா? 2 முறை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டா போதும். கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு முறை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 வருஷம்னா 3 முறைங்க. 2 வருஷம்னா 2 முறை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் இன்னொரு முறை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 40 மறுபடியும் 5ஆல் பெருக்க போகிறேன். 5ஆல் பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 0 கேன்சல் பண்ணோம். பாருங்கள், ஒரு 0 தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஆன்சரில் 0 வந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆன்சரில் 0 வரலனா மதிப்பு வச்சுக்கலாம். நான் புரியுதுக்கு தாங்க இவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன். நீங்கள் மனசுலேயே கடகடன்னு போட்டுடலாம். 4 5 20 20ன்னும் போது ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். நான் அதை ஐச்சேர கலர் மாற்றிக்கலாம். 4 5 20 இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன்? 5 பேருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணணும். அப்போது உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள். நான் தெளிவாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரியறதுக்காக கீழே இங்கே எழுதுகிறேன். ஒரு நம்பர் 800ங்க, 40 2 கரெக்டாக இதான் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதில் உங்களை என்ன கேட்குறாங்கன்னா 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? 3 வருஷத்துக்கு கேட்குறதால நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. 2வது மதிப்பை 3ஆல் பெருக்குங்க. அவ்வளோதான். 3ஆல் பெருக்கி இது 2த்தையும் கூட்டிங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எப்படி சார்? இப்போ 4 3 12னா 120. 120 கூட 2 கூட்டினா 122. அவ்வளோதாங்க ஆன்சர். அவ்வளோதான். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ உங்களுக்கு புரியத்துக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். 16,000 5ஆல் பெருக்கிறேன். 5ஆல் பெருக்குனா 800ன்னு முதல் வருது. ஓகே, மறுபடியும் 800 கூட வர அமௌண்ட்டு 3 முறை 5ஆல் பெருக்க போகிறீங்க. 5ஆல் பெருக்கணுன்னா 2 0 கேன்சல் பண்ணணும். இதான் தேரி. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் புரியலிங்களே அப்படின்னா அந்த புரியாத நபர் யாருன்னா நீங்கள் கூட்டு வட்டி பார்க்காத நபர். அப்போ கூட்டு வட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். முதல்ல அதை பார்த்துடுங்க. அதை பார்த்துட்டு இது வாங்க, புரியும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் தெளிவாக புரியும். சரியா? சரி,
இப்போ 2 ஜீரோ கேன்சல் பண்ணி 800 வந்துச்சு. அதில் 2 ஜீரோ கேன்சல் 8 40ன்னு சொல்லிட்டேன். 40 ஓகே 40. மறுபடியும் என்ன பண்ணோம், 2 ஜீரோ கேன்சல் பண்ணி 5ஆல் பெருக்கணும். 1 ஜீரோ தான் இருக்குது, 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 4 5 20, 20ன்னா 1 ஜீரோ கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். அப்போது என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு, 3 முறை சுருக்கியிருக்கேன். 800ன்னு வருது, 40ன்னு வருது, 2ன்னு வருது. ஓகேவா? இதில் லாஸ்ட் 2 கடைசி 2ல் மேலே இருக்குது, அதாவது சென்டரில் இருக்கிற நம்பராக கூட 3ஆல் பெருக்குங்க. 3 வருஷம் இல்லையா, 3ஆல் பெருக்குங்க. இன்னொரு நம்பர் அப்படியே வச்சுங்க. அப்போது 4 3 12 120 120 2 கூட்டினா 122. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ பாருங்கள், எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஃபார்முலா நீங்கள் போடணுன்னா ஸ்கொயர் பண்ணி கீழே வகுத்து இதை கிராஸ் பெருக்கல் பண்ணின்னு ரொம்ப டெப்த்தாக போகும். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆப்ஷன் சி 122 தான் சரியான ஆன்சர். அவ்வளோதாங்க, ஈஸி, ரொம்ப ஈஸி. சரி சார், இன்னொரு கொஷின் பார்த்தா, இல்லை நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்களே பெருக்கு தெரியல சார் அப்படின்றவங்க நல்லா கவனிச்சுங்க. அவங்களுக்கு சொல்லிடுறேன். 1600ங்க. 1600 100% வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதில் 5% கண்டுபிடிங்க. 5%னா இந்த பக்கம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த பக்கம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 10%னா 1600 ரூபாய். நான் பெருக்கு தெரியாதவங்க சொல்கிறேன், பெருக்கு தெரிஞ்சும் அப்படியே தெரியுங்க. 10%னா 1500 ரூபாய். எனக்கு எவ்வளோ வேணும், 5% வேணும். அப்போ 10ல் பாதி 5ங்களா? எஸ். அப்போ 1600ல் பாதி 800. பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. மறுபடியும் இதை வந்து 100% வைங்க. கரெக்டாக மனசுலேயே வைங்க 100%. இதில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 10%னா 80 ரூபாய். எனக்கு 5% வேணும். அப்போ இதில் பாதி 5ஆ? அப்போ இதில் பாதி 40 ரூபாய். அவ்வளோதாங்க. இன்னும் ஒன்று வேணும். சரிங்களா? இங்கே இடம் இருக்குது. அப்போது இந்த 40 ரூபாவை என்ன பண்ணிங்க, 100% வைங்க. ஒவ்வொரு முறையும் 3 முறை 100% வச்சு சுருக்குங்க. அப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 10%னா 4 ரூபாய். அப்போ 2%, இதில் பாதி எவ்வளோ வரும், 5%. இதில் பாதி 5, அப்போ 4ல் பாதி 2. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ 800 40 2 வந்துருச்சா? ஸோ இதுவும் பண்ணலாம். உங்களுக்கு பெருக்கு தெரியாத கடகடன்னு போனாங்க. ஆனால் இதுக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் கரெக்டாக அக்குரேட்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையே கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துள்ள கடகடன்னு சொல்லிடலாம். 3 முறை சுருக்கு போகிறீங்க, நடுவில் இருக்கிறத விட 3ஆல் பெருக்க போகிறீங்க, கீழே இருக்கிற நம்பரை கூட்டிக்க போகிறீங்க, பெருக்கி கீழே இருக்கிற நம்பரோட கூட்டிக்க போகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 3 முறை சுருக்கி நடுவில் இருக்கிற நம்பராக கூட 3 பெருக்கிட்டு கீழே இருக்கிற நம்பராக கூட கூட்டிங்க. அவ்வளோதாங்க. புரியுதா? ரொம்ப ஈஸி. சரி சார், இன்னொரு கணக்கு போட்டால் நான் தெளிவாயிடுவேன் அப்படின்றதுக்காக நான் 3 கொஷின் எடுத்து வந்திருக்கேன். ஜஸ்ட் 3 தான். இது இப்போ 2வது கொஷின் பாருங்கள். ரூபாய் 5000க்கு 10% ஆண்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுவும் அந்த கூட்டு வட்டியிலே இருக்குது. அது நீங்கள் எடுத்து பார்த்துங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். சரியா? சரி, இப்போ இதை எடுத்துப்போமே. 5000 நான் வழக்கமாக போடுற மாதிரி போடுறேன். இதாக கூட 10% பெருக்கணும். 3 முறை சுருக்கணுங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்போது 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் தான் % பெருக்க முடியும். அப்போ 2 ஜீரோ நான் இங்கே எப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 50ஓட 10 பெருக்குனா 500ன்னு வரும். ஃபஸ்ட்டு நம்பர் 500. நான் மேலேருந்து போட்டுன்னு வரேங்க, இங்கே இடம் இல்லை, இங்கேருந்து போட்டுன்னு வரேன். ஏன்னா நமக்கு இங்கே ஒரே பேஜ் தான், ஒரே பேஜில் தான் முடிச்சிட்டேன். 5000மா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5000. இதோட 10% பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ண, இப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். அப்போ எவ்வளோ இருக்குது, 500 ரூபான்னு இருக்குது. ஒரு முறை சுருக்கிட்டுனா இப்போ மறுபடியும் இதோட 10 பெருக்கணும். 10 பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 5ஓட 10 பெருக்குன்னா 50ன்னு வரும். சரியா? 50. ஓகே. அடுத்தது 2 முறை கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ஒரு முறை கண்டுபிடிக்கணும். அப்போ 10 கூட 50 கூட 10 இன்னும் 10 பேருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும், 5ன்னு வரும். அவ்வளோதாங்க, ஃபினிஷ். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், என்னென்ன நம்பருக்கு பாருங்கள், 500 நல்லா நம்பருங்க. ஒரு எழுதி காமிக்கிறேன், புரியத்துக்காக எழுதுகிறேன்பா, இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. 500 50 5 இதாம்பா இருக்குது. எஸ், கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ இதில் என்ன பண்ணணும், கடைசி 2 நம்பர் நடுவில் இருக்கிற நம்பராக கூட 3 பெருக்கணும். ஏன் 3 பெருக்கணும், 3 வருஷம். அப்போ 5ஓட 3 பெருக்குன்னா 5 5னா 150 ரூபா. எஸ், 150 ரூபா. இந்த ஒரு 5 கூட்டுங்க, 5 155. அப்போ 155 ஆன்சர். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் த ஒர்க்கு அப்படின்னு அழிச்சிட்டுமா. அதை பாருங்கள், பி ஆன்சர் 155 தான் ஆன்சர். இப்போ ரொம்ப ஈஸி தானே? கரெக்டாக நான் எதனா ஒரு ஃபார்முலா பயன்படுத்தினா எதுவுமே பண்ணல. 3 முறை சுருக்கிட்டு நடுவில் இருக்கிற நம்பராக கூட 3 பேர். ஏன் 3 பேருக்குன்னா 3 வருஷம். 3ஆல் பெருக்கி அந்த ஆன்சரோட கீழே இருக்கிற வேல்யூ கூட்டிக்கிறேன். மேலகத்தை விட்டுருங்க, மேலகத்தை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன் கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வருஷம் வட்டி சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? நீங்கள் 10%ல் தனி வட்டியில் ஒரு பேங்க்கில் போகிறீங்க, 5000 ரூபான்னு வச்சிங்களேன், 500 ரூபா தான் கொடுப்பான். கூட்டு வட்டிலையும் நீங்கள் வருஷம் 5000 ரூபா தான் கிடைப்பான். கூட்டு வட்டிக்கான மீனிங் என்ன, வட்டிக்கு வட்டி போடுறது. அப்போ வருஷம் வட்டி வராது. வருஷம் அந்த அசலுக்கு வட்டி வரும். 2வது வருஷம் என்ன பண்ணுவீங்க, அந்த வட்டியை
அந்த வட்டிக்கு அதாவது வட்டிக்கு வட்டி போட்டு கொடுப்பான். அப்போ மொதல் வருஷம் பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மொதல் வருஷத்தை கன்சிடர் பண்ணலை. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், புது கொஷினுங்க, புது சிலபஸில் கேட்டது 23/2/2020 கேட்ட கொஷின். இது எப்படி போடலான்னு பாருங்களேன். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் அசல் கொடுத்துருந்தான். கரெக்டுங்களா? ஸோ பாருங்கள், இதில் அசல்னு சொல்லிட்டேன். இதில் வந்து 5000க்கு 10%ன்னு கேட்டு வித்தியாசம் கேட்டான். ஆனால் இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, வித்தியாசம் கொடுத்துட்டான். வித்தியாசம் கொடுத்து அதுக்கான அசலை கேட்குறாங்க. அப்போது நம்ம இந்த ஆப்ஷனில் எடுத்து தாங்க போடணும். சரியா? ஆப்ஷன் எடுக்கலாம். ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பெரிய நம்பரை விட்டுருங்க, சின்ன நம்பரையும் விட்டுருங்க, இடையில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ பெரிய நம்பர்னா 16,000 விட்டுருங்க. அது கரெக்டாக கூட இருக்கட்டும். கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எடுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை சார், நான் என்ன சொல்கிறது, ஆப்ஷன் வச்சு தான் போகணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். சின்ன நம்பர் 6,000 விட்டுருங்க. அப்போ இது 2 நம்பரில் தான் எடுத்துக்க போகிறீங்க. 12,000 எடுக்கலாம், 8,000 எடுக்கலாம். சரிங்களா? எல்லாமே 3 0 இருக்குது. அதனால் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து அமௌண்ட்டு பெருசாக இருக்கிறதால நான் பெரிய அமௌண்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, வழக்கமாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பர்சன்டேஜுங்க? 15%. ஓகேவா? ஓகே. இப்போ எவ்வளோ நான் எடுத்துக்கிறேன்? 12,000 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 12,000 எடுக்கிறேன். ஸோ இதில் எத்தனை 15ஆல் பெருக போகிறேன். ஸோ பெருகு தெரியுங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி போடுங்க. ஓகேவா? 2 0 கேன்சல் பண்ணோம் 15ஆல் பெருகுன்னா. அப்போது வெறும் 12 × 15 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 180ன்னு வரும். ஸோ 180க்கு நான் ஆயிடுச்சிட்றேன், கலர் மாற்றிக்கலாம். ஸோ 180. நான் ஒன்றும் ஆல்டர்னேட் மெத்தடும் சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு 12 15 பேருக்கு ரொம்ப நேரம் ஆகும் சார், அம்மாலாம் தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இன்னொரு அந்த ஆல்டர்னேட் மெத்தடும் ஒன்று சொல்லிடுறேன். இது 1800. நான் இதை முதல் மூட்டுறேன், அடுத்தது வரேன். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டுனா ரெண்டாவதுக்கு என்ன பண்ணோம், இதாக கூட அப்படியே 15 பெருக்கணும். ஓகேவா? 15 இதாக கூட பெருக்குனா இப்போ என்ன ஆகும், 2 0 கேன்சல் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெருக்க முடியும். அப்போது 18 × 15 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 270 அப்படின்னு வரப்போகுது. 270. ஸோ இங்கே ஸ்டெப்போடு நிறுத்துங்க சார். 270 நல்லா கவனிங்களேன். இப்போ இதுக்கப்புறம் இதாக கூட நீங்கள் 15 பெருக்கணும். வெயிட் நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. 15ஆல் பெருக்கணும். சம்திங் ஒரு ஆன்சர் வரும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இதை 3ஆல் பெருக்குங்க, இதை அப்படியே இதாக கூட கூட்டிப்பீங்க. இப்படி தானே? கரெக்டாக 3ஆல் பெருக்கி இதை கூட்டிப்போம். அவ்வளோதான். இப்போது இந்த 270 சுருக்கி தான் சின்ன நம்பராக, 270 சின்ன நம்பர் தான் வரப்போகுது. ஆமாவா? ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு போடக்கூடாது, யோசிக்கணும், மனசுலேயே யோசிக்கணும். இப்போ 200 எவ்வளோங்க? 200 400 600னா சம்திங் ஒரு எவ்வளோ வரும்? இப்போ சும்மா ஒரு தோராயமாக போடுங்களேன், நான் பெருசாக கூட போட சொல்ல. போட்டிங்கன்னா ஒரு 800 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 800 ஒரு இதை பெருக்குனா கீழே வரத்து வந்து கம்மியாக 270 விட கம்மியாக தான் வரும். 270 விட கம்மியாக, ஏன்னா 15 தானே பெருக்குறீங்க, அதனால் ரொம்ப கம்மியாக வரும். அப்படி இப்படி கூட்டினாவே 1000க்கு மேலே தாண்டாது மேக்ஸிமம். கரெக்டாக? 1000க்கு மேலே வரவே வராது. ஆனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ சொன்னாங்க, 1134. கன்ஃபார்மாக வராது. நீங்கள் ஒன்று அப்படியே நான் கெஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா 800 கூட எந்த நம்பர் கீழே வரும்? 800 கீழே வர நம்பர் வந்து 300க்கு மேலே வந்துடுமா? பாசிபிளே இல்லை. கரெக்டாக? அப்போ இந்த இது கிடையாது. இதை விட பெரிய நம்பர் தான் இருக்கும். இதை விட பெரிய நம்பர் என்னதுப்பா அப்படின்னா 16,000 தான் ஆன்சர் போட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். ஒரே கொஷின் தான் எடுத்தேன். அதையும் நான் வந்து ஃபுல்லெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணல. பாசிபிள் இருக்கா இல்லையான்னு யோசித்தேன். பாசிபிள் இல்லை. இதை விட அதிகமாக வர நம்பர் தான் வேணும். இதை விட இருக்கிறது 16,000 தான். 16,000 ஆன்சர். அவ்வளோதாங்க. நான் செஞ்சு காமிக்கிட்டோமா 16,000 வச்சு பார்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனை. இது மாதிரி தான் கெஸ் பண்ணணும். இதுக்கு தான் ப்ராக்டிக்ஸ் வேணும்னு சொல்கிறது. அதாவது மேக்ஸ் பொறுத்த ரொம்ப ஈஸி. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிக்ஸாக பண்ணணும். இப்போ 16,000 எடுத்துக்கிறேன். இது நான் இன்னொரு மெத்தட், ஆல்டர்னேட் மெத்தட் சொல்கிறேன். இது 100%ன்னு வச்சுங்க. இதில் 15% கண்டுபிடிக்கணும். 15%னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? 10%னா 1600. எனக்கு எவ்வளோ வேணும்? 15,000 வேணும். இப்போது 10 ஓகே, 10னா 1500. இன்னும் 5 வேணுமா? இதில் பாதி எவ்வளோ? இதை இப்போ என்ன இப்படி போகிறோம் பாருங்கள், 5%. அப்போ 1600 பாதி 800ன்னு வருமா? கரெக்டாக இடம் 800 சரியாக எழுதலைங்க, அதனால் அழிச்சிட்றேன்.
800 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா, ஏன்னா 10%ன்றது 1600, 1600 கூட 1600 கூட 800 கூட்ட போகிறீங்க. மனசுலேயே கூட்டுங்க, 2400 வரும். ஓகேவா? நான் 2400 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே ஃபேஸ் இல்லாததால் 2400 எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. இன்னும் 2 வருஷம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நான் 100% வைக்கிறேன். ஏன்னா வட்டிக்கு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இது செகண்ட் மெத்தேடுங்க. நீங்கள் டேரெக்டாக 2 0 கேன்சல் பண்ணிட்டு 15,000 பேர் எடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் புரியல, எனக்கு பெருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டுங்க. 10%னா 240. 240ல் பாதி 5% ஆகிடுமா? 240ல் பாதி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 120. அப்போ 120 கூட 240 கூட்டினா 15% ஆகிடுமா? 360 ரூபா. அவ்வளோதாங்க. பாருங்கள், மனசுலேயே போட்டுட்டேன் 360. இப்போ 2 முறை செஞ்சாச்சு, இன்னும் ஒரு முறை கண்டுபிடிக்கணுமா? அப்போ இது 100% வச்சுக்கிறேன். அப்போ 0க்கு 0 கேன்சல். 36 ரூபான்றது 10%. 36ல் பாதி எவ்வளோ? 18 ரூபா. 18 கூட 36 கூட்டினா எவ்வளோ? 54 ரூபா. அவ்வளோதான், 54ன்னு போட்டுட்டேன். இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது நமக்கு தேவை, என்னென்ன நம்பர் நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த 2 நம்பர் எடுத்தால் போதுமா? இதை 3 கூட பெருக்கணும், இதை கூட்டிக்கணும். இதானே தேரி. கரெக்டாக 360 எத்தனை முறை பெருக்கணும்? 3 முறை பெருக்கணும். பெருக்குனா 1080 ரூபான்னு வரும். 1080ன்னு வரும். ஒரு 54 இதாக கூட கூட்டுங்க. 1080 கூட 54 கூட்டினீங்கன்னா 1134ன்னு வரும். பாருங்கள், அக்யூரேட்டாக வருங்க. 100% கரெக்டாக வரும் நம்ம போடுற மெத்தேடில். சரிங்களா? ஸோ ஒரு பிழை இருக்காது. சார் நீங்கள் நார்மலாக சொல்கிறீங்களா, இந்த 100% புரியலையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன சொன்ன, நான் அப்படியே பாருங்களேன். 16,000 எடுத்துக்கிறீங்களா? ஸோ இதை வந்து என்ன இல்லை 15 பெருக்கணும் என்ன பண்ணணும்? 2 0 கேன்சல் பண்ணணும். அப்போது 16 கூட 15 பெருக்குங்க. பெருக்குனா 240. அப்போ 2400ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதாக கூட 15 பெருக்கணும். 15 பெருக்குன்னா என்ன பண்ணணும்? 2 0 கேன்சல் பண்ணணும். 24 கூட 15 பெருக்குங்க. 24 கூட 15 பெருக்குங்க. 360ன்னு வரும். கரெக்டாக? வரட்டு 360. இதாக கூட 15 பெருக்கணும். லாஸ்ட்டு இதுவாது. ஸோ 2 0 கேன்சல் பண்ண 1 0 தான் இருக்குது. அப்போ 36 கூட 15 பெருக்குங்க. 36 கூட 15 பெருக்குங்க. 15 பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 540. 540 ஒன்று போனால் 54ன்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் பெருக்கிட்டா ஆன்சர். புரியுதா? இவ்வளோதாங்க. ஸோ பெருக்கல் தெரியாதவங்க 100% வச்சு போடுங்க. ஓகேங்களா?